Hello everyone, welcome back to my channel. We are learning spoken English through Tamil in our channel. Today we're going to learn about should be. Should be. Where should we use should be? Should be வச்சு எந்த மாதிரியான sentences உருவாக்குவது? அதுக்கான sentences rules என்ன? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். should be யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால் should be கூட நாங்கள் ஒரு நவுனை சேர்க்குறோம். சம்டைம்ஸ் சில சென்டென்சஸில் ஒரு அட்ஜெக்டிவை சேர்க்குறோம். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ing ஃபார்ம் ஆஃப் வேர்பையும் சேர்க்குறோம். இன்னும் சில இடங்களில் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பையும் சேர்க்குறோம். எதுக்கு பிறகு should beக்கு பிறகு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? இந்த சென்டென்சஸ் எல்லாமே கரெக்டா? இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸ்க்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ while you are watching. ஓகே, shall we start then? should அப்படின்றது என்ன? அது நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஷுட்ன்றது ஒரு மாடல் வேர்ப். மாடல் வேர்ப், வாட் இஸ் இட்? மாடல் வேர்ப் என்பது ஒரு வேர்ப் தான். பட் நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டிஃபரண்ட் மாடல் வேர்ப்ஸ். என்னடி கேட்டால் மாடல் வேர்ப்ஸ் அவற்றோட நிலையை மாற்றிக்கொள்ளாது. இப்போ ட்ரிங்க் அப்படி வந்தால் அதுக்கு ட்ராங்க், ட்ரங்க், ட்ரிங்கிங் இந்த மாதிரியெல்லாம் வேறு வேறு ஃபார்ம்ஸ் கிடைக்கும். ப்ளே, பிளேட், பிளேயிங், பிளேஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். பட் இந்த மாடல் வேர்ப்ஸ் அவற்றோட ஃபார்மை மாற்றாது. இப்போ ஷுட் அண்ட் மாடல் வேர்ப் ஷுடிங், ஷுடட், நோ சேஞ்ச். ஓகே, அது ஷுட் என்ற விதமாகத்தான் சென்டென்சஸில் யூஸ் பண்ணப்படும். மாற்றம் இல்லை. அதனால தான் நாங்கள் இவற்றுக்கு மாடல் வேர்ப்ஸ் என்று சொல்கிறோம். மெயின் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் எப்போவுமே நாங்கள் ஒரு மாடல் வேர்புக்கு பிறகு ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஷுட் என்ற மாடல் வேர்பை வச்சோ அதுக்கு பிறகு ஒரு V1 ஃபார்ம். ஷுட் ஈட், ஷுட் ட்ரிங்க், ஷுட் ப்ளே இந்த மாதிரி V1 ஃபார்ம் அடிப்படையான ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, நார்மலாக வேர்ப்ஸ்க்கு 3 ஃபார்ம் இருக்குது. V1, V2, V3 என்று 3 ஃபார்ம். V1 தான் பேசிக் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்று சொல்வோம். அடுத்து V2 ஃபார்ம் என்பது சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதுக்கு மாறாக நாங்கள் ing ஃபார்ம் என்ற ஒரு ஃபார்மும் இருக்குது. ப்ளே, that is V1 form. Played, V2. Played, V3. Playing, that is ing form. ஸோ இந்த ஃபார்ம்ஸில் இந்த V1 என்ற அடிப்படையான ஃபார்மை தான் நாங்கள் மாடல் வேர்போடு சேர்த்து அடுத்ததாக யூஸ் பண்ணணும். மாடல் வேர்ப்ஸ் எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் தனியாக வராது. அதோட சேர்ந்து ஒரு மெயின் வேர்பும் வரணும். அப்போ தான் அது மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஷுட் கோ, ஐ ஷுட் கோ, ஐ ஷுட் அப்படின்னு சென்டென்ஸ் வந்து இல்லை. அதோடக்கு அடுத்ததாக ஒரு மெயின் வேர்ப் வரணும், அதோட V1 ஃபார்மில். ஸோ இந்த ஷுட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கும் போது அதோட மீனிங் எப்படி இருக்கும்? அது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டால் அட்வைசஸ் கொடுக்க யூஸ் பண்ணப்படுது. ஷுட் நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அட்வைசஸ், இன்னொருத்தருக்கு அட்வைசஸ் கொடுக்க, இப்படி பண்ணுங்க என்பதாக. யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர், நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். தட் இஸ் அன் அட்வைஸ். இப்போ ஷுட் வச்சு அந்த அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் செய்யணும், நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு. The train should come now. அந்த ட்ரெயின் இப்போ வரணும், இப்போ அதுக்குரிய டைம் தான், அது வரணும். தட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இதையும் நாங்கள் ஷுட் வச்சு பேசலாம். அதே போல் ஒப்ளிகேஷன், ஒப்ளிகேஷனோட கடமை. யூ ஷுட் கம்ப்ளீட் த ஒர்க் ஆன் டைம், யூ ஷுட் கம்ப்ளீட் த ஒர்க் ஆன் டைம். சரியான டைமில் நீங்கள் ஒர்க்கை முடிக்கணும், அது உங்களோட கடமை. இப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களோட கடமையை சொல்கிறதுக்கும் நாங்கள் ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இப்போ நாங்கள் ஷுட் பி அதை தான் பார்க்க போகிறோம். ஷுட் பி அப்படின்றத 2 விதமான சென்டென்சஸில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 2 விதமான சென்டென்சஸில். ஓகே, இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமாக பார்த்த சில சென்டென்சஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஐ ஷுட் கோ அப்படி நாங்கள் பேசினோம். ஐ ஷுட் கோ, அதோட மீனிங் என்ன? நான் போகணும். ஐ ஷுட் கோ. ஷுட்டுக்கு பிறகு ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்குது. ஐ ஷுட் கம்ப்ளீட், நான் முடிக்கணும். ஐ ஷுட் கம்ப்ளீட் த ஒர்க் ஆன் டைம். ஐ ஷுட் கம்ப்ளீட், இப்போ V1 ஃபார்ம். அதே போல் இந்த பி அப்படின்றதும் ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான்.
பி என்ற மீனிங் இரு, இரு. ஓகே, அதோட V2 ஃபார்ம் என்ன? was, were. இது ரெண்டுமே யூஸ் பண்ணப்படுது. V3 ஃபார்ம் என்ன? been. அப்போ பி என்பது ஒரு V1 ஃபார்ம். ஸோ எங்களுக்கு should கூட அதை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். I should be quiet. நான் அமைதியாக இருக்கணும். I should be. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு adjective யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்கிறது. You should be happy. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். We should be polite in this place. We should be polite. மரியாதையாக இருக்கணும். Children should be silent. Children should be silent. பிள்ளைகள் அமைதியாக இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும் என்று சொல்கிறதுக்கு நாங்கள் should be என்று யூஸ் பண்ணி அந்த adjective யூஸ் பண்ணலாம். அல்லது you should be a doctor. நீ ஒரு டாக்டராக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு நவுனை யூஸ் பண்ணுறேன். should beக்கு பிறகு ஒரு நவுன், எப்படி என்னவா இருக்கணும்ன்றது சொல்ல. அண்டர்ஸ்டுட்? ஸோ adjective யூஸ் பண்ணலாம், நவுனை யூஸ் பண்ணலாம். That is correct. Next, you should be drinking more water. You should be drinking more water. நீ நிறைய நீர் குடிப்பவனாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணுவது ஒரு மெயின் வேர்பாவா? இல்லை, ஒரு ஜெரண்டா. ஜெரண்ட், டு யூ நோ ஜெரண்ட்ஸ்? ஒரு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை எங்களுக்கு ஒரு நவுனாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை தான் நாங்கள் ஜெரண்டுன்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. ஸ்விம் பண்ணுதல், நீச்சல் அடித்தல் என்னுடைய பொழுதுபோக்கு. ஸோ அங்கே சப்ஜெக்டாக ஸ்விம்மிங்கை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நவுனாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ரீடிங் இஸ் மை பேஷன். ரீடிங் இஸ் மை பேஷன். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேர்ப்ட ஐஎன்ஜி ஃபார்ம் ஒரு நவுனாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸ்லி சொன்ன அந்த சென்டென்ஸ்லேயே நான் நவுனாகத்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தண்ணீர் குடித்தல். தண்ணீர் குடித்தல், நீ நிறைய தண்ணீர் குடிப்பவனாக இருக்கணும். You should be drinking more water. You should be studying for the exam. நீ எக்ஸாம்க்கு படிக்கணும், படிப்பவனாக இருக்கணும். You should study for the exam. That is also correct. பட் நாங்கள் should be எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், you should be studying for the exam other than watching the TV. டிவி பார்க்குறதுக்கு பதிலாக படிக்கிறவனாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணலாம். பட் யூ ஷுட் பி என்பது அந்த இடத்துல மெயின் வேர்ப். பி தான் மெயின் வேர்ப். இருக்கணும், எப்படி இருக்கணும்? படிப்பவனாக இருக்கணும். யூ ஷுட் பி ஸ்டடியிங். யூ ஷுட் பி ட்ரிங்கிங், குடிப்பவனாக இருக்கணும், நிறைய தண்ணீர் குடிப்பவனாக இருக்கணும். யூ ஷுட் பி ட்ரிங்கிங் மோர் வாட்டர். யூ ஷுட் பி ஈட்டிங் மோர் வெஜிடபிள்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது நாங்கள் ஷுட் பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு விதமான சென்டென்ஸ், ஒரு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ். பட் நிறைய அதில் டீவியேஷன்ஸ் நாங்கள் பார்த்தோம். நவுனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஷுட் பிக்கு பிறகு நவுன் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஜெரண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு நவுன் தான், நோ சேஞ்ச். ஓகே, ஸோ இவை எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ்னால் ஒரு ஆக்ஷனை செய்பவர் அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டில் இருக்கும். டூவர், செய்பவர். யூ ஷுட் பி ஹாப்பி, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். சில்ட்ரன் ஷுட் பி சைலண்ட், குழந்தைகள் அமைதியாக இருக்கணும். ஸோ ஆக்ஷனை செய்பவரை நான் சென்டென்ஸில் ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சப்ஜெக்டுக்குரிய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேட் இது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இது நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். அந்த பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ்லேயும் நாங்கள் ஷுட் பி யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் நாங்கள் ஷுட் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய சென்டென்சஸை
passive voiceல எங்களுக்கு should be என்று பேசலாம். Okay, really what is passive voice? Passive voice sentence என்பது ஒரு action நடக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த actionோட doer இல்லாமல் அந்த action எதன் மீது செய்யப்பட்டதோ அதை சென்டென்ஸை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி பேசப்படுவது தான் passive voice sentence. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் என்னோட வீட்டு கேட் முன்னாடி ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஓகே, காரை நிறுத்தினார். அப்போ யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் அதை சொல்லணும். ஒரு கார் நிறுத்தப்பட்டு இருக்குது. இந்த இடத்துல நான் யார் நிறுத்தினார்ன்னு சொன்னேனா? இல்லை. ஏன் சொல்லலை? ஒன்று, எனக்கு அதில் டீட்டெயில்ஸ் தெரியாது, அல்லது நான் சொல்ல விரும்பலை. அந்த ஆக்ஷனை மட்டும்தான் மெயினாக பேச விரும்புகிறேன். இப்போ கார் நிறுத்தப்பட்டு இருக்குது. இப்போ இங்கே நான் சப்ஜெக்டாக இதை யூஸ் பண்ணினேன். அந்த ஆக்ஷன் எதன் மீது செய்யப்பட்டதோ அதை தான் யூஸ் பண்ணினேன். ஆக்ஷனை செய்தவர் சொல்லப்படலை. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இது ஷுட் பி வச்சு எப்படி passive voice sentence பேசுகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஓகே, the vehicles should be parked here. வாகனங்கள் இங்கே நிறுத்தப்படணும். யார் நிறுத்துவாங்க? யாரோ நிறுத்துவாங்க. ஓகே, பட் வெஹிக்கல்ஸ் இங்கே தான் நிறுத்தப்படணும் என்று சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஷுட் பி யூஸ் பண்ணி V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை பயன்படுத்தணும். அண்டர்ஸ்டுட்? passive voice sentencesல எந்த விதமான சென்டென்ஸாக இருந்தாலும், எந்த டென்ஸுக்குரிய சென்டென்ஸாக இருந்தாலும் நாங்கள் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணணும். அந்த வகையில் ஷுட் யூஸ் பண்ணி நாங்கள் பேசக்கூடிய சென்டென்சஸை passive voice-ஆக மாற்றி பேசும் பொழுது should be plus V3 form of verb யூஸ் பண்ணணும். The vehicles should be parked here. The pets shouldn't be allowed. The pets shouldn't be allowed here. செல்லப்பிராணிகள் இங்கே அனுமதிக்கப்படக்கூடாது. Understood? The work should be completed on time. The work should be completed on time. யார் செய்கிறது? சொல்லப்படலை. work முடிக்கப்படணும். work டைமுக்கு முடிக்கப்படணும். The work should be completed. V3 form of verb. Work should be completed on time. The gate should be closed at 10 p.m. Gate 10 மணிக்கு மூடப்படணும். 10 மணிக்கு மூடப்படணும். The gate should be closed at 10. The books should be arranged in proper order. இப்போ லைப்ரரியில் நாங்கள் புக் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணப்படணும் என்று சொல்கிறோம். ஓகே, யார்? யூ ஷுட் அரேஞ்ச் த புக்ஸ் ப்ராப்பர்லி. அது நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக doer இனை யூஸ் பண்ணினா சொல்லும் மெத்தட். You should arrange the books properly. அப்போ you should V1 form of verb யூஸ் பண்ணுறோம். You should arrange the books properly. இதே நாங்கள் passiveல சொல்வதா இருந்தா the books should be arranged properly. The phone should be switched off. The phone should be switched off before taking off the aeroplane. Aeroplane take off பண்ண முன்னாடி மொபைல் ஃபோன் switch off பண்ணப்படணும். The phones should be switched off. Understood? ஸோ நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய எல்லா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸையும் நீங்கள் சிம்பிளாக passive வாய்ஸ்லேயும் பேசிக்கொள்ளலாம். எப்படி? ஷுட் பி யூஸ் பண்ணி மெயின் வேர்பை V3 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அதே போல் சப்ஜெக்டாக அங்கே யூஸ் பண்ண வேண்டியது ஆக்ஷன் எதன் மீது செய்யப்பட்டதோ அதை, டூவரை இல்லை passive வாய்ஸ் சென்டென்சஸில். ஸோ நீங்கள் நிறைய சென்டென்சஸ் உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் உருவாக்கி அதை passive-ஆ மாற்றி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நான் சொன்ன ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ், அதாவது ஷுட் பி யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ், அந்த பேட்டர்ன்ஸ்லேயே நிறைய சென்டென்சஸ் உருவாக்கி பாருங்கள். அதே போல் passive வாய்ஸில் ஷுட் பி யூஸ் பண்ணி பேசக்கூடிய சென்டென்சஸையும் நீங்கள் உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ would be useful to you.
If so, leave a comment below and also share this video with your friends. And don't forget to subscribe to my channel and click on the bell icon to get more important spoken English lessons. So let's meet with another important English lesson. Until that, take care.